அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரு பயிற்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பயிற்சி நிகழுது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்சராசியான கடக ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஜோதிட உலகத்திலேயே மிக முக்கியமான, எல்லோராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விசேஷமான கிரக பயிற்சி தான் இந்த 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் குரு பயிற்சி. ஜூன் 2ஆம் தேதி நவகிரகங்களில் ஒரே இயற்கை சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாரார். இந்த குரு பயிற்சி ஏன் ரொம்ப விசேஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் அமர்ந்து முழு பலத்தோட, அதாவது உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்து நமக்கு சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறார். இந்த உன்னதமான குரு பயிற்சி மகர ராசி, சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களையும் திருப்பு முனைகளையும் தரப்போகுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்ம ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாறார். இது நல்லதா கெட்டதான்னா ஒரு வகையில் நமக்கு முழுமையான சாதகமான அமைப்பு தான். சில விஷயங்கள்ல மட்டும் சில குறையான அமைப்புகளை கொடுத்தாலுமே 12 வருஷம் கழிச்சு குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமாறுது மிகப்பெரிய விசேஷமாக தான் கருதப்படுது. அதுவும் குருவின் சமசப்தம உச்ச பார்வை நம்ம ராசி மேலே, நம்ம நட்சத்திரத்தின் மேலே நேரடியாக பதிய போகிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக நடக்குதோ இல்லையோ ஒரு சூப்பரான நல்ல தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு, ராசிநாதனை பார்க்குறாரு, ஜென்மஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. உபஜயஸ்தானங்கள் இயங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் என்ன புது முயற்சி செஞ்சாலுமே அது வெற்றியில் போய் முடியும். தோல்விங்கிற விஷயத்துக்கே இனிமே இடம் கிடையாது. புதுசாக நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே அது முழுமையாக உங்களுக்கு சாதகமான முடிவை தான் கொடுக்கும். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி இருக்கு, குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம்னு. அந்த விதத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உன்னதமான ஆன்மீக பார்வைகளால் உங்கள் ராசியுடைய லாபஸ்தானம், லக்னஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வைகள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகளை ஏற்படுத்த போதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல 5ஆம் பார்வை. குரு தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார். இதனால உங்கள் வருமானம் பல மடங்கா பெருகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் தனவரவுகள் உண்டாகும். மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்கள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும். அடுத்து 7ஆம் பார்வை. குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையால உங்க ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்க மனசுல இருந்த குழப்பங்கள், தாழ்வு மனப்பான்மை, சோம்பல் இதெல்லாம் விலகும். முகப்பொலிவு கூடும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்து சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்கும். அடுத்து குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா 9ஆம் பார்வையால உங்க 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை, தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார். இதனால உங்க தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இளைய சகோதரர்களோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சுமூகமான உறவு நிலை ஏற்படும். குறுகிய தூர பயணங்களால பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து நன்மைகள் உண்டாகும். அடுத்ததா இந்த திருவோணம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களுக்கும் இந்த குரு பயிற்சியின் தாக்கம் எப்படி தனித்தனியா இருக்க போதுங்கிறத மிக நுணுக்கமா இப்போ பார்க்கலாம். முதல்ல திருவோணம் முதல் பாதம் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற மேஷ நவாம்சத்துல பிறந்த திருவோணம் 1ஆம் பாதத்தவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின் புதிய சொத்துக்கள், பூமி, வாகனங்கள் வாங்கும் யோகம் வலுவா இருக்கு. உங்க பிடிவாத குணம் குறைந்து சாதுரியம் கூடும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கௌரவ பதவிகளும் தேடி வரும். அடுத்து திருவோணம் 2ஆம் பாதம் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ரிஷப நவாம்சத்துல பிறந்த திருவோணம் 2ஆம் பாதத்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும். கலை, ஆடை வடிவமைப்பு, அழகு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கெல்லாம்
பொற்காலம்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். அடுத்து திருவோணம் 3ஆம் பாதம். புதனின் ஆதிக்கம் பெற்ற மிதுன நவாம்சத்துல பிறந்த திருவோணம் 3ஆம் பாதத்தவர்களுக்கு புத்தி கூர்மையும் சமயோகித புத்தியும் அதிகரிக்கும். எழுத்து, தகவல் தொடர்பு, வங்கித்துறை மற்றும் சந்தைப்படுத்துதல் துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்து திருவோணம் 4ஆம் பாதம். சந்திரனின் சொந்த ஆதிக்கம் பெற்ற கடக நவாம்சத்துல பிறந்த திருவோணம் 4ஆம் பாதத்தவர்களுக்கு குருவின் சொந்த சஞ்சார வீடு அமையறதுனால ஆன்மீக நன்மைகள் பெருகும். தாய் வழி உறவுகளால ஆதாயம் இருக்கும். மனசுல இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். புதிய தொழில் தொடங்க சாதகமான சூழல் அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகுவின் சஞ்சாரம் தொடர்வதனாலையும் 2ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை இப்போ விலகி ஜன்மஸ்தானத்துக்கு மாறுவதாலையும் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு சுமாரான அமைப்பா தான் பார்க்க வேண்டி இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கும் ராகு குடும்ப ரீதியா சில சுமை அமைப்புகளை கொடுப்பார். அதனால குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், குடும்ப உறுப்பினர்களோடு பேசக்கூடிய விதம், இதெல்லாம் ரொம்ப நிதானமா இருக்கணும். குடும்பத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துல கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அடிக்கடி கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா பணம் சம்பந்தமான வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவா இருக்கிறத விட உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள், உறவில்லாத மனிதர்கள், யாருன்னே தெரியாதவங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அண்டை அயலார்கள், நண்பர்கள், இவங்க எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா ஒரு அரவணைப்பா இருப்பாங்க. உங்க வளர்ச்சியில அவங்க ஒரு பங்கு எடுத்து உங்களை நல்லா ஆதரிப்பாங்க. தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமா இருக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அதை தாராளமா பயன்படுத்திக்கோங்க. அப்படி நீங்க பிரிஞ்சிருந்தா குடும்பத்துல பெருசா குழப்பம் இல்லாம எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா மாறும். அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்லையும், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தையுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல நிச்சயமா மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறதுனால உத்தியோகம் சார்ந்த வகையில நீங்க எடுக்கிற புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வேலை இல்லைன்னு கவலைப்பட்டவங்க இந்த நேரத்துல முயற்சி செஞ்சா ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா தாராளமா இந்த நேரத்துல மாற்றங்களை செய்யலாம். போட்டிகளில் வெற்றி நிச்சயம் உறுதியா கிடைக்கும். ஒரு வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது அங்க போட்டிகள் இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கடந்த காலகட்டங்கள்ல நீங்க போட்ட உழைப்புக்கான அங்கீகாரம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், இதெல்லாம் இந்த நேரத்துல உறுதியா கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல மட்டும் உங்க பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. அமைதியா இருந்து காரியங்களை சாதிச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு மாதிரி நஷ்டத்துல அல்லது தொய்வு நிலையில போயிட்டு இருக்கு அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியா இருக்க தொய்வு நிலைகள் சரியாகி நல்ல லாபத்தை, நல்ல தனலாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானம் இயங்கிறதுனால தொழில் சார்ந்த வகையில நீங்க என்ன முயற்சி எடுத்தாலுமே அது சாதகமான முடிவை கொடுத்துரும். புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு நேரம்னு தான் சொல்லணும். பழைய தொழிலையும் நல்ல நிலைக்கு உயர்த்த முடியும். சிந்தனை தெளிவாகி நல்லா திட்டமிட்டு சரியான ஒரு பாதையை பிடிச்சு காரியங்களை சாதிக்கும் அமைப்பு இதுன்னு தான் சொல்லணும். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கறதே உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகமாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறத விட எங்கேயாவது வேலை, உத்தியோகம் அல்லது வெளியூர் பயணங்கள்னு உங்கள் நேரத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு மன திருப்தியையும் ஆன்ம அமைதியையும் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம், ஜென்மஸ்தானம், முயற்சி ஸ்தானம் எல்லாமே மிகச்சிறந்த செயல்பாட்டில் இருக்கு. உங்கள் ராசி அதிபதி மேலே, அதாவது சனி மேலேயும் குரு பார்வைப்படும் காரணத்தினால பொருளாதார ரீதியாக இருந்த கடுமையான நெருக்கடிகள் அனைத்தும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குறைய ஆரம்பிக்கும். பண நெருக்கடி, பணமின்மை, கையில் பணப்புழக்கம் இல்லாமல் இருக்கிறது, சேமிக்க முடியலைங்கிற கவலைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். இந்த நேரத்தில் நல்ல தனலாபம் கிடைக்கும். உங்கள் நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிரும். தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கும் தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. மனம் மற்றும் சிந்தனை ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால நினைத்தது செய்ய முடியும். கடன் சுமை இருக்குன்னா
அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளியில யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்திருந்தா கூட அந்த பணம் இப்போ கைக்கு திரும்ப வந்து சேரும். சமுதாயத்துல உயர்ந்த மனிதர்களின் தொடர்பும் அது மூலமா தன லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனியின் பார்வை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில ஒரு சில குழப்பம், வருத்தம், கவலைகள் மற்றும் சந்தேக குணங்கள் வெளிப்படும். காதல் வாழ்க்கை கொஞ்சம் கசப்பா தான் போகும். இருந்தாலும் விடாமுயற்சி செஞ்சா அந்த கசப்பை இனிமையா மாற்ற முடியும். காதல் உறவை திருமண உறவா மாற்ற முயற்சி செய்யலாம். ஆனா குடும்பத்துல நிறைய எதிர்ப்புகள் வரும். குடும்ப உறுப்பினர்களை சமாளிக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். திருமண முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல உச்சகுரு வரும் காரணத்தினால திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். நிறைய பேருக்கு திருமணம் முடிவாகி சுபகாரியங்கள் குடும்பத்துல நிச்சயமா நடக்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்தி உறுதியா கிடைக்கும். திருமணத்துக்காக சுப விரய செலவுகள் அதிகமாகும். உச்சகுரு நிச்சயமா மன வாழ்க்கையில ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பார். திருமணமாகி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது 7ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி உச்சமாறதுனால வாழ்க்கை துணையால நிறைய செலவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்ய மகிழ்ச்சியோடு சுப விரய செலவுகள் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பழைய விஷயங்களை சொல்லி காட்டி பேசுறத தவிர்த்து கிடைக்கிற மகிழ்ச்சியான தருணங்களை மனநிறைவோட அனுபவிக்க பழகுங்க. புத்திரக்காரகன் குரு 7ல உச்சமாறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும். பிள்ளைகள் விஷயத்துல சனியின் பார்வை இருக்கிறதுனால அவங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதும் அவங்களோட வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல சனியின் பார்வை 5ஆம் இடத்தின் மீது பதியும் காரணத்தினால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல போராட்டமா போறது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் சிலருக்கு வந்து போகும். பிள்ளைகள் பெற்றோர்கள் கிட்ட நெருங்கி வரலங்கிற ஏக்கமான மனநிலை இருந்தாலுமே பயப்படும் அளவுக்கு எதிர்மறையா எதுவும் இல்லை. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல உயர்வு, கல்வி சார்ந்த உயர்வான மாற்றம் தரும். படித்த படிப்புக்கான ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும். உயர்கல்விக்கு முயற்சி செய்யறீங்கன்னா ஆசைப்பட்ட கல்லூரிகளிலோ அல்லது பள்ளிகளிலோ நல்ல இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமா அமையும். கல்வியில மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரித்து நல்ல கவனத்தோட படிக்க முடியும். நீங்க போட்டித் தேர்வு அல்லது நுழைவுத் தேர்வுகள் ஏதாவது எழுதுறீங்கன்னா அதுல உறுதியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் தைரியமா படிங்க. நிச்சயமா நல்ல மதிப்பெண் எடுத்து நீங்க ஆசைப்பட்ட கல்வியை தொடர முடியும். அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் நிச்சயமா இருக்கணும். மருத்துவ செலவுகள் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், மூலம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சூட்டினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கழிவு நீக்க உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்துல கேது இருக்கும் வரைக்கும் உணவு முறைகள்ல ரொம்ப கவனம் செலுத்தணும். அளவா எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய அதிக நார்ச்சத்துக்கள் கொண்ட உணவுகளை உட்கொள்வது நல்லது. கண் மற்றும் பல் சார்ந்த உபாதைகள் வராம பார்த்துக்கோங்க. உங்க வீட்டை சுற்றி இருக்கும் சுற்றுப்புற சூழல்ல விஷ ஜந்துக்கள் மற்றும் பூச்சிகளின் தொந்தரவு இல்லாம தூய்மையா வச்சுக்கிறது நல்லது. மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காம தனிமையிலேயே போராடி வெல்லக்கூடிய மனோபலம் உங்களுக்கு கிடைக்கும். தினமும் ஒரு அரை மணி நேரம் தியானம், மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்யறது உங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிறப்பா அமைய இந்த பரிகாரங்களை செய்யுங்க. அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு அங்கிருக்கும் தட்சணாமூர்த்தியையும் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தொடர்ச்சியா வழிபாடு பண்ணி நெய் தீபம் ஏற்றி மனமுழுகி வழிபாடு செய்யறது நல்லது. சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு, பசியால் வாடுபவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு தானம், அன்னதானம் பண்ணுங்க. கஷ்டத்துல இருக்கவங்களுடைய வயிறு குளிர்ந்து அவங்க தரும் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி குரு பயிற்சிக்கு பின் அவசியம் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று அர்ச்சனை செய்து அங்க 1 மணி நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களுக்கு நன்மைகள் அள்ளி கொடுக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனோபலம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஆக மொத்தம் பார்க்கும்போது மனோபலமே உங்களுக்கு மிகப்பெரிய பலம். 7ஆம் இடத்து உச்சகுருவின் பேராதரவோட ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் மட்டும் சற்று அக்கறை காட்டுனா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்க நினைத்த காரியங்கள் அத்தனையையும் சாதித்து மாபெரும் வெற்றிகளை குவிக்க முடியும். முக்கியமான விஷயம், வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும்.
மற்றபடி உங்கள் சுயஜாதகப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் 80% என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறது முடிவாகும். உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடுங்கிறத மனசில் வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.